ஹலோ. நடுத்தர வயசுல கிடைக்கிற வெற்றியின் பின்னாடி மறைஞ்சிருக்கிற சில கசப்பான உண்மைகளை நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலும் அதுல நமக்கே இடம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? வெளிய பார்க்க லட்சக்கணக்குல சம்பளம், பெரிய வீடுன்னு சக்சஸ்ஃபுல்லா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு மிஷின் மாதிரி சலிப்பான வாழ்க்கை தான். 20 வயசுல பைக்கு மெரினான்னு இருந்த லைஃப் 40 வயசுல வெறும் பேங்க் மெசேஜ் பால் பாக்கெட்னு சுருங்கிடுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய நண்பர்கள் அனைவரும் பிஸியா உள்ளனர். உறவுகள் எல்லாமே வெறும் வாட்ஸ்அப் பெயர்களா மாறிடுச்சு. எப்போதாவது ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் மனசு விட்டு பேசாம கார், பசங்களோட மார்க்ஸ பத்தி மட்டும்தான் நாம பொதுவா பேசுறோம். வீட்லயும் அவர் ஒரு தனி மனிதன் கிடையாதுங்க. ஃபீஸ் கட்டுறவர், வைஃபை ரிப்பேர் பார்க்கறவர்னு அவரோட அடையாளமே மாறிடுச்சு. மனைவியும் குழந்தைங்களும் அவங்க உலகத்துல பிஸி. அதனால சொந்த குடும்பத்திலே இவர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இருக்காரு. நாங்க உன் கூடவே இருக்கோம்னு ஃபேமிலி சொல்லும்போது மனசுக்குள்ள இருக்கிற அந்த தனிமையை எப்படின்னு வெளியில சொல்ல முடியும்? ஆபீஸ்ல இதே கதை தான். டீம் லீடரா இருக்கிறதால அவரோட சோர்வையோ கஷ்டத்தையோ யார்கிட்டயும் ஓப்பனா சொல்லவும் முடியாது. காலம் மாறிக்கிட்டு வருது. வரும் இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு நாம் ஒதுங்கி செல்ல வேண்டுமா? இப்படி ஒரு பயம் கண்டிப்பா வரும். புது டெக்னாலஜி கத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அதை இளைய தலைமுறைகிட்ட மறைச்சி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்க வேண்டிய கட்டாயம். யதார்த்த வாழ்க்கை என்னவென்றால் நமக்கு பிடித்ததை பண்ண முடியவில்லை. இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இதுல இருந்து ரிலாக்ஸ் ஆக ஆபீஸ் முடிஞ்சு பொறுமையா காரை ஓட்டிக்கிட்டே தனியா 90s பாட்டு கேட்கறது ஒரு பெரிய நிம்மதி. அந்த 15 நிமிஷம் அவர் ஒரு மேனேஜரோ அப்பாவோ கிடையாது. எந்த டென்ஷனும் இல்லாம அவரா முழு சுதந்திரத்தோட இருக்காரு. பணம் சம்பாதிச்சு ஜெயிக்கிறத கத்துக் கொடுக்கற இந்த சமூகம் அதுக்கு பின்னாடி வர்ற தனிமையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லித் தரதே இல்ல. நான் உங்ககிட்டயே கேட்கிறேன், நாம நிஜமாவே வாழ்றோமா? இல்ல இந்த அழகான பாலைவனத்தை ஏத்துக்கிட்டு சும்மா தவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.